அதுக்கு ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி வேப்ப தலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு நான் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பார்க்குறீங்க வீடியோ எல்லாம் நிறைய பேர், ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அடுத்தது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பயன்படுத்தக்கூடிய உரம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாட்டோட சாணம். அது வந்து இந்த மாதிரி எல்லாம் குமியாக போட்டுருவோம். ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா குமியாக போட்டுருவோம். 2 மாடு வச்சுருக்கோம். அதோட சாணத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, இந்த சாணம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டு, வேஸ்ட் ஆகிற தட்டு எல்லாம் கூட்டி வந்து ஒரே இடத்துல இப்படி இந்த மாதிரி போட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா மக்கிரும். வருஷக்கணக்காக ஒரே இடத்துல இருக்கிறதுனால நல்லா மக்கிரும். இதில் வந்து வேறு பிளாஸ்டிக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த மாதிரி இந்த வாழை மரம் வெட்டுறது, அந்த கொலை தள்ளினதுக்கப்புறமா நம்ம பழுத்ததுக்கப்புறமா வெட்டும் இல்லைங்களா, இந்த வாழை மரம் எல்லாமே வந்து இதில் வந்து போட்டுருவோம். பிளாஸ்டிக் இல்லாமல் மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து போட்டுருவோம். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு மக்கியிருக்குன்னு பாருங்கள். மண்ணாக இது வந்து பெருக்காக வந்து ஓட்டை போட்டிருக்கு இந்த இடத்துல. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல மண்ணை எந்த அளவுக்கு சாணி வந்து எப்படி மக்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த உரம் தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு தோட்டத்தில் இது மெயினான உரம். சாணியை வந்து எப்படி மக்க வைக்கிறதுன்னு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல. குமியாக ஒரு இடத்துல போட்டுருவோம். அது மழையில் வெயிலில் எல்லாத்துலேயுமே நல்லா காஞ்சிக்கும். இந்த இலை தலைகள் அப்புறம் இந்த மாட்டுகளுக்கு போடுற அந்த தீவனமெல்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இதே இடத்துல தான் இருக்கும். இது அவ்வளோதானே, எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல. அதுவாக தானாக மக்கிடும். வருஷக்கணக்காக ஒரே இடத்துல இந்த மாதிரி கிடக்கும். அதுவே வந்து மக்கிடுது. நாங்கள் எந்த ஒரு இதுவுமே வேலையுமே செய்கிறதில்ல. இதுதான் வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு மெயினான உரம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லி அரிசி கழுவும் இல்லைங்களா, அந்த தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து நான் டெய்லி ஸ்டோர் பண்ணிடுவேன். அது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நுரக்கட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்கு. இது வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இதில் ஒரு டப்பா எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து செடி மேலே ஊற்றுறதா இருந்தாலும் சரி, மேலே வந்து தெளிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வேர் பகுதிக்கு ஊற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த சூடோமோனாஸ் அப்புறம் அசோஸ்பைரிலம் அந்த இதெல்லாம் போடுறோம்ல, இன்னொன்று உயிர் உரங்களெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதோட வேலை அதை எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதே அளவுக்கு இதுகளும் வந்து இந்த தண்ணியும் வந்து வேலை செய்யும். இது வந்து 0 காஸ்ட்டில் நம்ம தயாரிக்கிற உயிர் உரம் தான். இந்த அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகளோட பெருக்கத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும். வேர் வந்து நல்லா ஓடும். நம்ம வந்து இது ஒரு 4-5 நாளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எந்த அளவுக்கு நல்லா கலந்துருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெளிஞ்சு நின்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்துரும். இப்படி நல்லா கலந்துட்டு இப்போ வந்து இந்த வந்து ஒரு டப்பா ஊற்றுன அப்படின்னா இதில் இதே அளவுக்கு நல்ல தண்ணி கலந்து வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். நான் இப்போ வந்து அது எப்படின்னு காட்டுறேன். என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான உரங்கள் தான் பயன்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்டின இல்லைங்கன்னா மக்கிய மாட்டுச்சாணம். அடுத்தது இது வந்து அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அந்த புளிச்ச மாவு அதெல்லாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா புளிச்ச மோர். நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அதோட இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இந்த புளிச்ச மோர் இது வந்து 3வது உரம். ஃபஸ்ட்டு மக்கிய மாட்டுச்சாணம், 2வது பார்த்திங்க அப்படின்னா இந்த கழனி தண்ணீர், அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது புளிச்ச மோர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பச்சை சாணி. இது வந்து நேற்றுக்கு வந்து ஊற போட்டது. இப்போ வந்து இன்றைக்கி காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பச்சை தண்ணியில் நம்ம எவ்வளோ சாணி எடுக்கிறோமோ, இப்போ வந்து ஒரு ஒரு 5-6 கிலோ எடுக்கிற அப்படின்னா ஒரு 10 லிட்டர் தண்ணியில் வந்து ஊற போட்டுறணும். அது வந்து நல்லா கரைச்சி விட்டு ஊற போட்டுறணும்.
அது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகரிச்சிருக்கும். இதை வந்து ஒரே நாளையில் பயன்படுத்தலாம். இந்த மக்கிய மாட்டுச்சாணம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த பச்சை சாணியை வந்து ஒரே நாளையில் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வெட்டவும் இல்லைங்களா, கொஞ்சம் மரமெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா அந்த செடிகள் அந்த இலைத்தலைகள் எல்லாம் அடியில் போடுறது ரொம்ப வந்து குப்பையாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீ போட்டு வச்சுருவேன். அது வந்து ரொம்ப வந்து கருப்பு கலரில் ஆயிடணும். இந்த சாம்பல் வந்து மண்ணை ஒரு அளவுக்கு தெரியாது, இந்த அளவுக்கு இருக்கும். இந்தளவுக்கு இருக்கும். இது வந்து வேறு எந்த ஒரு பேப்பரோ வேறு பிளாஸ்டிக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் வந்து இந்த மரத்தலைகள் மட்டும்தான் இருக்குது. அது வந்து சாம்பல். இந்த சாம்பலுமே ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இந்த உரங்கள் எல்லாம் தான் நான் வந்து பயன்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கழுநீர் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு கப் சேர்த்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மோர், அதுவும் ஒரு கப் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை சாணி நேற்று ஊற போட்டது, அது வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இந்த பச்சை சாணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதையும் கலந்துக்கலாம். அந்த பச்சை சாணி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதையும் கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 4 லிட்டர் பெயிண்ட் டப்பா. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டருக்கு மேலேயே வந்து ஒரு 1.5 லிட்டருக்கு பக்கம் இருக்குது. இப்போ வந்து இப்போ எல்லாமே கலந்தாச்சு. 1 லிட்டருக்கு நம்ம 10 லிட்டர் தண்ணி சேர்த்தணும். இப்போ 1.5 லிட்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து இது வந்து 4 லிட்டர் பெயிண்ட் டப்பா, 1.5 லிட்டர் இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 டப்பா சேர்த்துக்கணும். 5 லிட்டர் சேர்த்துக்கணும். இது வந்து 4 லிட்டர் பெயிண்ட் டப்பா. 1.5 லிட்டரை வந்து நம்ம உரங்கள் எடுத்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 15 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா நம்ம 10 லிட்டர் நல்ல தண்ணி கறந்துக்கணும். அந்த அளவுக்கு தான் ரேஷியோ, 1க்கு 10, இந்த தான் ரேஷியோ. இப்போ பார்த்திங்கன்னா 15 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே பார்த்திங்கன்னா இது இந்த செடிக்கு தான் கொடுக்கணும், அந்த செடிக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். செடி காய்க்கிற செடி, பூக்கிற செடி எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி வேர் பகுதிக்கு ஊற்றிட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை அப்படியே பார்த்திங்கன்னா செடிக்கு மேலேயும் வந்து தெளித்து விடலாம். அதுக்கு ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி வேப்ப தலை இருக்கு இல்லையா, அதை வந்து முறிச்சுக்குவேன். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே டிப் பண்ணி நல்லா இப்படி டிப் பண்ண அப்படின்னா நல்லா செடி வந்து மழையில் நனையிற மாதிரி நல்லா நனைஞ்சிக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஸ்ப்ரே பாட்டில். ஸ்ப்ரே பாட்டிலெலாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணினதே இல்லை என்னோடய வீட்டு தோட்டத்தில். இதுதான் என்னுடைய ஸ்ப்ரே பாட்டில். இப்படி தான் நான் வந்து தெளித்து விடுவேன். நல்லா வந்து மழையில் நனைஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சொதும்ப வந்து நனைச்சி விட்டுறணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன கத்திரிக்காய் செடிகள் தான். நான் வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதிலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தாக பூக்கள் பிடிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்ல வேர் பகுதிக்கிட்ட இருந்து
நல்லா இந்த பழைய செடியில் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்க்கிறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் தான். சில பேர் யோசிக்கலாம் பச்சை சாணியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஆனால் பச்சை சாணி அப்படியே வந்து தான் போடக்கூடாது. ஒரு நாள் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நுண்ணுயிரிகள் வந்து அதிகரிச்சிடும். அதையே நம்ம பச்சை தண்ணியில் நல்ல தண்ணியில் கலந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கீழே வேர் பகுதிக்கும் விடலாம். மக்கிய மாட்டு சாணம் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட சேர்க்க வேண்டியதில்லை. அது வந்து நம்ம செடி நடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மண்ணோட மண்ணாக கலந்து விட்டுறணும். அடுத்தது ஒரு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைம் கொடுத்துட்டு வரலாம். 15 நாள் கேப்பில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். நான் இந்த உரங்கள் தான் பயன்படுத்துகிறேன். வேறு எந்த ஒரு செயற்கை உரமே நான் வந்து பயன்படுத்துறது இல்லை. நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறங்கிறதே வந்து ஒரு இயற்கையான முறையில் நம்ம சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான். எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்கள். நான் வந்து என்ன அறுவடையெல்லாம் எடுத்துகிற வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு அறுவடை எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு. நான் வந்து இந்த உரங்கள் பயன்படுத்தி தான் நான் வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தை நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி தயாரிக்கணுங்கிறத சொல்லிட்டேன். இந்த உரங்கள் எல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்துகிறேன். என்னென்னு கடைசி ஒரு டைம் சொல்லிடுறேன். மக்கிய மாட்டுச்சாணம், அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பல், புளிச்ச மோர், பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அது அவ்வளோதான். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய பச்சை சாணி. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பச்சை சாணியை வந்து ஒரு நாள் வந்து நல்லா கரைச்சி ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் எடுக்கிறோன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் அது வந்து ஊறணும் தண்ணியில். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு நான் பயன்படுத்தக்கூடிய உரங்கள். நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். நான் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இதெல்லாம் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கமெண்டில் பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டு தோட்டத்துக்கு என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல காய்கள் பிடிச்சிருக்குது அப்படின்னு. நான் வச்ச செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாக தான் வந்துட்டுருக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.